நல்லா சம்பாதிக்கலான்னு எல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்களா? மாதம் 40,000 50,000 எப்படி கஷ்டப்படணும்னு இப்போ பாருங்கள். பாருங்கள் இது வந்து எத்தனை இன்ச்சு? 85 சோனி டிவி பார்த்துங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய டிவி பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும், சின்ன டிவியா. ஆனால் பாருங்கள், பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், இவர் படிச்சிருக்காரு, படிச்சுட்டு என்ன அப்படி தான் தூக்கியா வார். கஷ்டப்பட்டாதான் காசு. நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி உழைக்கணும். வெளிநாடு வந்தால் உழைச்சாதான் காசு. அவரோட கருத்து என்னென்னு கேட்போமா? என் நண்பர்களே, வீட்டில் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொண்டாட்டிக்கும் எனக்கும் பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. சரி, அது இருக்கட்டும். இதை கேளுங்க. சொல்லுண்ணா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சு விட்டு என்னத்துக்கு மானாவரிக்கு இங்கே வந்தீங்க? தலையெழுத்து வெளிநாட்டு போய் பார்ப்போம்னு வந்தேன். இது வந்து ஒருத்த கஷ்டமா இருக்குங்க வேலை. ஊரில் சில முட்டா கூ இருக்காங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லா படி, நல்லா புரியலையே நமக்கு. நல்லா